நம்முடைய பிதாவாகிய தேவனிடம் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவிடம் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் யாவரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெப பாடலை பாடுவோம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் நாறுதலில் கோரிருளில் நடக்கையிலே ஜீவமாக வழி நடத்தும் எங்கள் நெஞ்சிலே உமது அன்பனும் தீயை ஊட்டியர்களும் பற்பல பாசைகள் பேசுகின்ற பற்பல நாட்டினரை உடைய விசுவாச ஒருமைக்குள் கூட்டி சேர்த்திருக்கிற தேவதாமே, இந்த நாளிலே கேட்கின்ற சத்தியத்தின் மூலமாய் எங்களை உமக்கென்று பிரதிஷ்டை பண்ணியிருந்தோம். உடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமே. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துமஸ் ஈவு கர்த்தர் பிறந்த இரவு இந்த ஆராதனையிலே உங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்கவும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் அடியனுக்கு கர்த்தர் பாராட்டின கிருபைகளை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கின்றேன். அப்படியே இந்த நாளிலே அழைத்த ஆயர் அவர்களுக்கு நன்றினை கூறிக்கொள்கின்றேன். சபை மூப்பர் ஒவ்வொருவருக்கும் நன்றினை கூறிக்கொள்கின்றேன். விசேஷமாக இந்த இரவு மற்ற திருச்சபைகளிலே ஆராதனை நடக்கிறதோ இல்லையோ, தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையிலே இந்த இரவு மிக மிக ஒரு அனுசரிக்கப்படுகின்ற ஒரு இரவாக இருக்கின்றது. 24ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு இந்த ஆராதனை இல்லாத தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை ஆலயங்கள் கிடையாது. எனவே நம்முடைய முன்னோர்கள் இந்த இரவை குறித்து சொல்கின்ற பொழுது, ஆண்டவர் இந்த இரவிலே பிறக்க இருக்கின்றார், அந்த பிறக்கின்ற அந்த ஆண்டவரை தரிசிக்க நாம் ஆயத்தப்படும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இதனால் நாம் வாசித்த ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பார்க்கின்ற போது எல்லாவற்றிலும் தீர்க்கதரிசிகள் என்ன உரைத்தார்களோ அது நிறைவேறுகின்ற இரவாய் இருக்கின்றது. இந்த இரவு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் பெத்லகேமிலே பிறந்த ஆண்டவராம் இயேசு பாலகனின் நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற வேத பகுதி, அருளுரையாக கொடுத்திருக்கின்ற வேத பகுதி, அது எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனம் தான் இந்த நாளுக்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாயிருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் காலங்களிலும் நாம் தியானிக்கின்ற வசனம்தான் இன்றைக்கு நாம் நற்செய்தி பகுதியாக வாசிக்க கேட்ட பகுதி. ஆனால் நமக்கு இன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசி ஒரே ஏசையா சொன்ன வார்த்தையை நாம் அறிந்திருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து மற்ற தீர்க்கதரிசிகளெல்லாம் சொன்ன வார்த்தையை நாம் அறிந்திருக்கின்றோம். அநேகர் அதை குறித்து நாளிலே வாசித்தார்கள். ஆனால் இந்த எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை பார்க்கின்ற போது இந்த எரேமியா ஒரு நோக்கத்தோடு கூட இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எழுதுகின்றார். யூத மக்களை பாவத்திலிருந்து தேவன் திருப்பும்படியாக இதை அழைப்பதாக இதை எழுதுகின்றார். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவின் மூலம் வரவிருந்த மீட்பை அறிவிக்கின்ற ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்கின்றார். ஏனால் யூதர்களின் சில வரலாற்று நிகழ்ச்சியை ஒருவேளை அவர் சொன்னாலும் கூட இதனுடைய மைய பொருள் என்னென்று பார்க்கின்ற பொழுது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மீட்பு எங்கிருந்து வருகிறது சொன்னால், இன்றைக்கு பிறக்கின்ற இயேசுவின் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது என்று அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம்.
இந்த எரேமியா தீர்க்கதரிசன வசனம் எழுதப்பட்ட காலத்தை நாம் பார்க்க அது கிமு 626 முதல் கிமு 585 வரை எழுதப்பட்ட காலம். ஆனால் இன்றைக்கு 2024 கிபி 2024 நாம் இந்த வார்த்தையை வாசித்தாலும் கூட இது இன்றைக்கும் ஜீவுள்ள வார்த்தையாய், நம்மை உயிர்ப்பிக்கின்ற வார்த்தையாய், நம்மை மீட்கின்ற வார்த்தையாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இதில் திறவுகோல் வசனம் என்று சொல்கின்ற பொழுது ஒருவேளை நாம் வாசித்த இந்த 23ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது 6ஆம் வசனமும், அதே போன்று 33ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை பார்த்தால் இதே பகுதியை அதில் சொல்லுகின்றார். அதிலே 16ஆம் வசனம்தான் இந்த முழு எரேமியா தீர்க்கதரிசி நூலுக்கும் திறவுகோல் வசனமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அங்கு சொல்லப்படுகின்றது, அந்த நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், எருசலேம் சுகமாய் தங்கும், அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே அவருடைய நாமம் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் பிறந்த இரவிலே நாம் வந்து நிற்கின்றோம். இன்றைக்கு இரவு ஆண்டவர் பிறக்கின்ற ஆண்டவர் மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் சொல்ல இருக்கின்றார். ஆனால் அதற்கு முன்பாக தீர்க்கதரிசி என்ன சொன்னார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இங்கு சொல்லுகின்ற பொழுது இந்த 2 வசனங்களை நாம் 2 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று நீதியின் கிளை, இரண்டாவது நீதியாய் இருக்கிற கர்த்தர். ஒன்று நீதியின் கிளை. நாம் வாசித்த அதில் பார்க்கின்ற போது அங்கு பார்க்கின்றோம் 5ஆம் வசனத்திலே, தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழுப்ப பண்ணுவேன். யார்? ஆண்டவர், சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் சொல்கின்றார், தாவீதின் வம்சத்திலே ஒரு நீதி உள்ள கிளையை நான் உருவாக்குவேன் என்று சொல்கின்றார். ஆம், ஆண்டவர் தேவன் சொன்னதை நாம் இந்த நாளில் வாசித்த லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற போது 1 முதல் 14 வசனங்களிலே அங்கு சொல்லப்படுகின்ற வார்த்தையை பார்க்கும் சொன்னால் அங்கு பார்க்கின்றோம் 11ஆம் வசனம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், பிள்ளையை துணியில் சுற்றி முன்னிலையிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். அதற்கு காரணம் என்ன? அதற்கு முன்பாக பார்க்கின்ற பொழுது அங்கு சொல்லப்படுகின்ற வசனம் 4ஆம் வசனம் சொல்கிறது, அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானாம் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினால் தனக்கு மனைவியாய் நியமிக்கப்பட்ட கர்த்தரால் மரியாதனே குடிமதிப்பு எழுதும்படி எங்கு போகிறார்? பெத்லகேமுக்கு போகின்றார். முன்னாள் தீர்க்கதரிசி சொல்கின்றார், தாவீதிலே ஒரு கிளையை உண்டாக்குவேன், ஒரு கிளையை எழும்ப பண்ணுவேன் என்ற கர்த்தர். இன்றைக்கு அங்கு பார்க்கின்றோம், யோசேப்பு தாவீதின் குமாரனாகிய யோசேப்பின் மூலமாய் இங்கு ஒரு சந்ததியை உருவாக்கின்றார். அது எப்படிப்பட்ட சந்ததியாய் இருக்கின்றது? ஒரு பரிசுத்த சந்ததியாய் வருகின்றது. என்னால் அங்கு பார்க்கின்ற பொழுது அங்கு யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்ட சூழ்நிலைதான். ஆனால் அவர்கள் கூடி வரும் முன்பாக பரிசுத்த ஆவியினாலே மரியாள் கற்பந்தரிக்கின்றாள். கற்பந்தரித்தவுடன் யோசேப்பு செய்கின்றார், என்ன செய்கின்றார்? அவன் நீதிமானாக இருந்தபினால் அவளை எப்படியாவது ஒதுக்கி விடணும். ஆனால் தேவதன் சொல்கிறார், அவளை நீ தள்ளிவிடாதே. அப்படின்னால் யோசேப்பும் ஏற்றுக்கொள்கின்றார். மரியாளும் அங்கு தேவதூதன் சொன்ன பொழுது நான் கன்னி என்று சொல்லி அவர் மறுக்கவில்லை. ஆனால் ஆண்டவருடைய சித்தம் அப்படி இருக்கும் என்று சொன்னால் நான் ஆண்டவருக்கு இப்படி எல்லாம் கேட்கின்றாள். தேவதூதன் சொல்லுகின்ற போது எப்படி ஆகும்? நான் கன்னியாக இருக்கின்றனே, புருஷனை அறியனே, எல்லாவற்றையும் சொன்ன மாத்திரத்திலே அங்கு சொல்லுகின்றார், இது பரிசுத்த ஆவியினால் ஆகும். சொன்ன மாத்திரத்திலே மரியாள் தன்னை முற்றிலுமாக ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி அங்கு ஒப்படைக்கின்றார். அப்படி என்றால் இன்றைக்கு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு நீங்கள் நானும் கிறிஸ்துவின் சித்தத்தை அறிந்து நாம் அவருக்கு அடிமையாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். ஒருவேளை கன்னியாக இருக்கின்ற ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையிலே கர்ப்பம் தரிப்பான் சொன்னால் அந்த நாட்களே எவ்வளவு பெரிய இது, ஒருவேளை இந்த நாட்களிலே அது பெரிய கேள்விக்குறிதான். நான் அந்த நாட்டிலே அது பெரிய இதன் பிரகாரம் பெரிய சடங்கம் அல்ல. அங்கு பார்க்கின்ற பொழுது அவள் கல்லெறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் அங்கு நடைபெற்ற காரியம் எல்லாவற்றிலும் அவள் மரியாள் தன்னை ஆண்டவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து ஆண்டவருக்கு நான் அடிமை என்று சொன்ன மாத்திரத்திலே அங்கு கற்பம் தரிக்கிறார் என்று பார்க்கின்றோம். அதுக்கு சொல்கின்ற பொழுது என்ன சொல்கின்றார்? மலடி எனப்பட்ட உன் இனத்தாளாகிய எலிசபெத்துக்கு இது 6ஆம் மாதம்.
முதிர் வயதிலும் அவர் கருவிருக்கின்றார். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். அவர் பிறந்திருக்கின்றார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இனி எதுவும் நடக்காது. நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் சோர்ந்து போய் இருக்கின்ற சூழ்நிலையில இருந்தாலும் கூட கிறிஸ்து பிறப்பின் மூலமாய் நமக்கு கிடைக்கின்ற ஒரு நற்செய்தி என்ன? நாம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுது அவர் அற்புதங்களை நிகழ்த்த வல்லமையுள்ளவராய் இருக்கின்றார். மரியாதையுடைய வாழ்க்கையிலே அங்கு பார்க்கின்றோம். யோசேப்புடைய வாழ்க்கையிலே அவர் ஒரு குமாரனை அவர்கள் பெரும்படியாய் கிருபை பாராட்டினார். இயேசு பாலனை அவர்கள் பெரும்படியாய் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அங்கே பார்க்கின்ற பொழுது உலகம் இன்னும் குடிமதிப்பு எழுதப்படும் பொழுது அவர்களுக்கு அந்த நிறைமாத கற்பனையை அழைத்து கொண்டு பெத்லகேம் சொல்லிட்ட போது அங்கே எங்கும் இடமில்லை. கிடைச்சது என்ன? கடைசியாக என்ன? மாட்டுக்கொட்டில். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தாழ்ந்திருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் அவர் எவ்வளவாய் தன்னை தாழ்த்தினார். அவர் மாட்டு தொழுவத்தை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் என்றால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தாழ்த்த அழைக்கப்படுகின்றோம். ஏன்னா ஆண்டவர் நமக்கு எல்லா நிலைகளிலும் நமக்கு வேண்டிய எல்லா ஒத்தாசை செய்து வருகின்றார். நம் நினைப்பதற்கு அதிகமாய் 2024 ஆண்டை நாம் நினைத்து பார்ப்போம். 2024 கடந்த கிறிஸ்துமஸில் இருந்த எத்தனை பேர் இன்றைக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு கிருபையாய் காலங்களை கொடுத்து இன்றைக்கு அவர் பிறப்பின் பண்டிகையை உற்சாகத்தோடு கூட நாம் அவருடைய தேவ சன்னிதானத்தில் வந்து ஆசரிக்கின்றோமே. அப்படின்னா நமக்கு எவ்வளவு பெரிய சாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அங்கே கிறிஸ்துமஸ் என்பது என்ன என்று பார்க்கின்ற பொழுது அது கடவுளுடைய கிருபையின் வெளிப்பாடு. கடவுளுடைய கிருபையின் வெளிப்பாடு. இயேசு குழந்தை கிருபையாய் நமக்கு கொடுக்கப்பட்டவர். அவர் வரையில் என்று சொன்னால் நீங்கள் நானும் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போம். நமக்கு மீட்பு இல்லை. ஆனால் கிருபையாய் ஆண்டவர் அநாதி தீர்மானத்தின்படி அவருடைய ஏக மகனை இந்த உலகத்திலே அனுப்பி கொடுத்தார். அவரே மனிதனாய் இந்த உலகத்திலே வந்தார் என்று பார்க்கின்றோம். இதான் இந்த இரவில் நமக்கு கொடுக்கப்படுகின்ற பொருள். பாலன் இயேசு பிதாவாகிய தேவனின் கிருபையாய் இருக்கின்றார். தேவனின் கிருபையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகின்றது. நம்ம அடிக்கடி சொல்றோம், நாம் நிற்பதும் நிர்மாவதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. நாம் நிற்கின்றோம் என்று சொன்னால் அதனுடைய சுத்த கிருபை. அப்படின்னா நாம் நிற்பதும் நிர்மலமாக இருக்கிறதும் கர்த்தருடைய கிருபை என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது அந்த கிருபை தான் இன்றைக்கு மாநிலனாய் நம்மிடத்திலே வந்திருக்கின்றார். எனவே நீங்கள் நானும் காண முடியாத கடவுளை காணும்படியாய் இயேசு பாலனாய் பெத்லகேமிலே பிறந்திருக்கின்றார். அதனால ஆண்டவர் சொல்கின்றார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளை காண வேண்டும், கடவுளோடு நித்திய ராஜ்யத்திலே நாம் இருக்க வேண்டும் சொன்னால் இயேசு பாலன் பிறந்திருக்கின்றார். அவர் நீதியின் கிளையாய் இருக்கின்றார். எனவே நீதியின் கிளை இங்கே பார்க்கிற பொழுது 2 கை தட்டினாதான் ஓசை வரும். அப்படித்தானே? அதுவாகிய பிதாவும் கூட இந்த நாளிலே குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி அவர் மணி ஓசையை இன்றைக்கு ஒரு ஆலய ஆராதனை ஆரம்பிப்பதாக மணி ஓசை உழைக்கின்றது என்று சொன்னால் அதன் மூலமாய் ஆண்டவர் பிறந்திருக்கின்றார், மீட்பர் பிறந்திருக்கின்றார், பெத்லகேமிலே பிறந்திருக்கின்றார் என்று சொல்லி இயேசு என்ற நாமத்திலே அவர் இந்த உலகத்திலே வந்திருக்கின்றார் சொல்லி நாம் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றோம். ஆலய மணி என்பது ஏதோ ஓசை அல்ல, அது பேர் ஓசையாக இருக்கின்றது. ஆண்டவருடைய அநாதி தீர்மானத்தின்படி நம்மை அழைத்து வரவும் அவருடைய சன்னிதானத்திலே நாம் அமர்ந்து அவரை துதிக்கவும் நாம் அழைக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றோம். அநேகர் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அந்த அழைப்பு இருக்கின்றதா? இதே மணி ஓசையை கேட்டுக்கொண்டுதான் சொல்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஓசையை பேர் ஓசையா இன்றைக்கு அவர் கொடுக்கின்றார். புஸ்தகத்தில் பார்க்கின்ற பொழுது அங்கு நமக்கு அடிக்கடி சொல்கின்ற வார்த்தை 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன். யாருக்கு? நமக்கு. இந்த இதுதான் நமக்கு வேணும். இன்றைக்கு ஆண்டவர் எங்கோ அல்ல, இங்க பார்க்கின்ற பொழுது இங்க ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் சொல்லி அந்த வசனத்தை ஏசாயாவிற்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் சொல்லுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். எத்தனை நாமங்கள்! அவர் நீதியின் கிளை என்ன அங்கு பார்க்கின்ற போது அவர் அதிசயமாய் நம்மை வழிநடத்துகின்றார்.
நீதியோடும் நியாயத்தோடும் நம் உலகத்திலே வாழும்படி நம்மை அழைத்திருக்கின்றார். நம் அழைக்கின்ற கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுக்கின்றவராக இருக்கின்றார். நாம் எங்கு செல்ல வேண்டாம். நம்ம எங்கெங்கே ஓடுறோம். ஆலோசனைக்கு ஒரு பிரச்சனை வந்தாச்சுன்னா எங்கே ஓடுறோம், இங்கே அங்கே ஓடுறோம். மக்களுடைய ஆலோசனையை கேட்டு கேட்டு இன்னைக்கு அநேகர் என்ன இருக்காங்க, மேலே எந்திரிச்சதா சரித்திரம் இல்லை. நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலே நம்மை கை தூக்குகின்ற ஒருவர் உண்டு என்று சொன்னால், இன்றைக்கு பெத்லகேமிலே பிறந்த இயேசுவிடத்திலே நீங்கள் வருகின்ற பொழுது அவர் ஆலோசனை கர்த்தராக இருக்கின்றார். நமக்கு வேண்டிய ஆலோசனையை கொடுப்பார். என்ன இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது நாம் எங்கும் பிரச்சனைகள், எங்கும் போராட்டங்கள், எங்கும் போர் சூழல், எங்கும் இயற்கையின் சீற்றங்கள். இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்திலே நாம் எப்படி வாழ்வோம், நம்முடைய பின் தலைமுறை எப்படி வாழ்வோம் என்று சொல்லி நாம் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் இருக்கின்றோம். ஆனால் இங்கு பார்க்கின்றோம் அவர் ஆலோசனை கர்த்தராய் இருக்கின்றார். அது மட்டுமல்ல, வல்லமையுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்யக்கூட முடியாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றுமல்ல. அவருடைய வல்லமை நமக்கு வெளிப்பட வேண்டும் சொன்னால் அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ளே ஆக வேண்டும். இதனால் வல்லமை என்பது இன்றைக்கு நமக்கு தேவையாக இருக்கின்றது. நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கின்ற கர்த்தர் நம்மை பலப்படுத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கின்றார். நித்திய பிதா, அவர் மாறாதவர். ஒருவேளை நாசியர் சுவாசம் உள்ள மனுஷன் மாறிவிடலாம், ஒருவேளை நம்முடைய தாயும் தகப்பனும் நம்மை கைவிட்டு விடலாம். ஆனால் அவர் நித்திய பிதாவாக நம்முடைய வாழ்நாள் முழுவதும் என்றைக்கு நாம் ஜெனித்தோமோ ஜெனித்தது முதல் முடிவு மட்டுமாக அவருக்கு நித்திய பிதாவாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நமக்கு மறு வாழ்விலும் அவரே நமக்கு பிதாவாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்தான் நித்திய பிதா. ஏன்னா இன்னைக்கு பார்க்கின்ற பொழுது சமாதான பிரபு, சமாதானம் சமாதானம் என்று சொல்லி அநேக நாடுகள் இன்றைக்கு சமாதானத்துக்காக பண்ணுகின்றனர். ஆனால் நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர் அவர் ராஜா அல்ல, ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாகிய பிரபுவாய் இருக்கின்றார். அவர் சமாதானத்தை கொடுப்பார் சொன்னால் உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் உங்களுடைய நீங்கள் வேலை பார்க்கின்ற சமுதாயத்திலும் இருக்கின்ற திருச்சபையிலும் சமாதானம் உண்டு. சமாதானத்தை கொடுக்கும்படியால்தான் இன்றைக்கு பெத்லகேமிலே அவர் பிறந்திருக்கின்றார். பிறந்த கர்த்தரை நாம் தரிசிக்க அழைக்கப்படுகின்றோம். இதனால் அவர் சொல்லுகின்ற பொழுது இந்த தேவதூதர்கள் மேய்ப்பர்கள் சொன்ன மாத்திரத்திலே அங்கே என்ன நடைபெற்றது? அங்கே ஒரு மகிமை, அங்கே ஒரு மகிமை பிரகாசித்தது. அது மட்டுமல்ல, அங்கு பார்க்கின்றோம் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று சொல்கிறார். அங்கு பார்க்கின்ற பொழுது கர்த்தருடைய தூதன் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. ஆண்டவருடைய பிள்ளைகள் மத்தியிலே எப்பொழுதும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்க வேண்டும், ஆண்டவருடைய வழிநடத்தல் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை கொண்டு அநேக காரியங்களை செய்ய திட்டமிட்டிருக்கின்றார். அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பியதின் நோக்கமே பிதாவாகிய தேவன் ஒரு திட்டத்தோடு கூட எதற்காக நம்மை மீட்கும்படியாய். அந்த நீதியின் கிளை எதற்காக வந்தது? நீதியோடு கூட நாம் வாழும்படியாய், அநீதிக்கு எந்த சூழ்நிலையும் நாம் துணை போகாதபடியாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நமக்குள்ளாக ஒரு நீதி நியாயத்தோடு கூட நாம் நடக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நீதியினாலும் நிலைப்படுத்துகின்ற அவர் நீதியின் கிளையாக இருக்கின்றார். ஏசாயா புத்தகம் 32:12 சொல்லுகின்ற பொழுது நீதியின் கிரிகை சமாதானம், நீதியின் கிரிகை சமாதானம். நீதியாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய திருச்சபையிலும் நம்முடைய சமுதாயத்திலும் ஒரு சமாதானம் உண்டு. சமாதான குறைச்சலுக்கு என்ன? அங்கு நீதி இல்லாதபடி அநீதி அங்கு தலை நோக்கி நிற்கின்ற பொழுதுதான் அங்கு பார்க்கின்றோம் ஒரு சமாதான குறைச்சல். அப்படினால் சமாதானம் என்று பார்க்கின்றோம். என்னென்ன ராஜாவாய் ஞானமாய் ராஜரிகம் பண்ணுவார். அவர் பூமியை நீதியோடும் நடப்பிப்பார். அப்படினால் நமக்கு பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய காரியம் அவர் நீதியை நடப்பிக்கும்படியாகத்தான் இன்றைக்கு பாலனாய் பிறந்திருக்கின்றார். முன்னணியிலே படுக்க வைக்கப்பட்டிருக்கின்றார். அவர் நீதியோடு வந்திருக்கின்றார். நீதியின் தேவனை தரிசிக்க வந்திருக்கிற நீங்கள் நானும் நீதிக்காக நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். சங்கீதக்காரன் சொல்கின்ற பொழுது 72ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் சொல்கின்றார், அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடு விசாரிப்பார். இங்கு பார்க்கின்றோம், அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடு விசாரிப்பார். நாம் வந்திருக்கின்ற கர்த்தர் நம்மை நீதியோடு விசாரிக்கின்ற கர்த்தராக இருக்கின்றார். யார் என்னை விசாரிப்பார் சொல்லி நாம் அங்கலாய்க்க வேண்டாம். நாம் என்ன நீதியோடு தான் நாம் நடக்கின்றோம். நான் பிரச்சனை மேல் பிரச்சனை வந்து கொண்டிருக்கின்றது. யார் நமக்கு
யார் நமக்கு துணை நிற்பார்? இன்றைக்கு ஒரே கருவிலே பிறந்திருக்கின்ற, ஒரே தாயின் வயிற்றிலே பிறந்த சகோதரர்களாக இன்றைக்கு ஒற்றுமை இல்லை. இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் பிரிவினையின் ஆவி, சமாதான குலத்திலே ஒண்ணு பண்ணுகின்ற ஆவிகள் இன்றைக்கு இருக்கின்றது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் மத்தியிலே காணப்பட்ட அந்த சமாதானம், இரண்டாவது அவர்கள் நீதியோடு வாழ்ந்தார்கள், கடவுளுக்கு பயந்திருந்தார்கள். அதனால் இன்றைக்கு திருச்சபை நம்முடைய கருத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நீக்கிய நாளும் இன்றைக்கு நம்முடைய விசாரிக்கின்ற கர்த்தர் ஒருவர் இன்றைக்கு பிறந்திருக்கின்றார். அவர் என்னை விசாரிப்பார், என்னுடைய காரியங்களை அறிந்திருக்கின்றார் என்று சொல்லி நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். நீதியும் நியாயமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். மேகமும் ஒன்றை ஒன்று சந்திக்கின்ற பொழுது என்ன நடக்கின்றது? இடியும் மின்னல் வருது. இடியின் ஓசையை கேட்கின்றோம், மின்னலின் வெளிச்சத்தை பார்க்கின்றோம். அதுபோல இன்றைக்கு நீதியும் நியாயமும் ஒன்றாய் வந்து இயேசு என்ற பாலனாய் வந்திருக்கின்றது. அதன் மூலமாய் இன்றைக்கு ஒரு பிரபந்த அந்த இயேசுவின் மூலமாய் உலக மக்கள் அனைவரும் அவரை அறிந்து கொள்ள முடியாய். அப்படின்னா இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கின்ற சொன்னால் அனைவரும் அறிந்து கொள்ள முடியாய் நம் மூலமாய் அவர் வெளிப்பட வேண்டும். இயேசு கொண்டு வந்த அந்த மீட்பு நம் மூலமாய் அநேகருக்கு வெளிப்பட வேண்டும். எனவே அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, மத்தேயு 4:15-16 பார்க்கின்ற போது, இருளிருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. 16 வருஷத்தின் மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறிற்று. எதெல்லாம் நமக்கு முன் உரைக்கப்பட்டதோ, தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டதோ அதெல்லாம் நிறைவேறிக் கொண்டே இருக்கின்றது. இன்றைக்கும் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. அதனால் அதற்கு காரணம் என்ன? நம்மை ஆயத்தப்படுத்த கிறிஸ்து பிறந்தார் என்று நாம் கொண்டாடி செல்ல அல்ல, நம்மை மீட்டு இருக்கின்றார். அந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக நீங்கள் நானும் கடந்து வர அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக நீதியாயிருக்கிற கர்த்தர். நீதியாயிருக்கிற கர்த்தர் நாம் வாசித்தது 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, அவர் அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும், அவருக்கு இடு நாமம் நமது நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பதே. அப்படினால் அவர் கர்த்தர் என்பதே. அவருடைய நாமம் என்ன? நீதியாயிருக்கிற கர்த்தர். அவருடைய நாமம் நீதியாயிருக்கிற கர்த்தர். நாம் வாசித்த நிருப பகுதியை எடுத்து வைத்துக் கொள்வோம். அதில் பார்க்கிறோம், தீத்து 2ஆம் அதிகாரம் 11-14 பார்க்கின்ற போது 11ஆம் வசனம் சொல்கின்றது. 2:11 வாசிக்கலாம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. அப்படினால் இன்றைக்கு ஆண்டவர் பிறந்திருக்கின்றார், தேவ பிரசன்னத்தை நாம் உணர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னால் நாம் ரட்சிப்பை நாம் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாய், நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் அவர் பிறந்திருக்கின்றார். எனவே நீங்கள் நானும் அதை உணர்ந்து கொள்வோம். அதிலே பார்க்கின்ற 14ஆம் வசனம், அவர் நம்மை சகல அக்கிரமம் என்று மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அவர் பிதாவோடு கூட இருந்த தேவன், பிதாவோடு கூட இருந்த குமாரன், ஆதியிலே இருந்தவர். ஆனாலும் கூட நம்மை மீட்க முடியாது, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. அவர் கன்னியின் வயிற்றிலே இன்றைக்கு பாலனாய் பிறந்திருக்கின்றார். எதற்காக? அவர் நம்முடைய அக்கிரமங்களை மீட்பதற்காக, நம்முடைய சொந்த ஜனங்களாக அவர் சேர்த்துக் கொள்வதற்காக. நாம் எந்த ஜனம் என்று அல்ல, ஆண்டவருடைய கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே நாம் வாழ முடியாது, அவருடைய சொந்த ஜனங்களாய் இருக்க முடியாது இருக்கவும். அது மட்டுமல்ல, நற்கிரியைகளை செய்ய, நற்கிரியைகளை ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு கிரியை என்று சொன்னால் நற்கிரியை தான். நம்முடைய வாழ்க்கையிலே எங்கு பார்த்தாலும் நாம் நற்கிரியை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அது வேலை செய்கின்ற இடங்களாக இருந்தாலும் சரி, திருச்சபையாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, நாம் இருக்கின்ற இடங்களிலே நற்கிரியைகளை மட்டும் செய்கின்றவர்களாய் நாம் வாழ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அதற்காகவே அவர் நம்மை அழைத்திருக்கின்றார். அதற்காக நம்மை சுத்திகரிக்கும்படியாகத்தான் அவர் வந்திருக்கின்றார். அவர் தேவகுமாரனாய் வந்திருக்கின்றார் சொன்னால் மீட்பு என்பது நமக்கு தெரியும். எப்படி மீட்பை நாம் பெறுகின்றோம் என்று சொல்லி நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இயேசு பாலன் மூலமாய், அவர் மூலமாய் நாம் சுத்திகரிக்கப்படுகின்ற பொழுதுதான் அவர் அதற்காகவே தம்மையே கொடுத்திருக்கின்றார். நமது நீதியாக இருக்கிற கர்த்தர். இதில் கர்த்தர் என்ற சொல்லி எபிரேய சொல் பார்க்கின்ற போது யெகோவா ஆகும். இதிலிருந்து கிறிஸ்துவை மேசியாவாக
யெகோவாக வேதம் சொல்லுகின்றது. உன்னால் பிதாவாகிய தேவனுக்குத்தான் நாம் யெகோவா என்று சொல்கின்றோம். நான் இங்கு சொல்லப்படுகின்றது கிறிஸ்துவை யெகோவா என்று சொல்லி இங்கு வேதம் கூறுவதை காண்கின்றோம். அன்புக்குரியவர்களே, ஆம், அவர் ஆதி முதலே ஆதி ஆரம்பத்திலே பார்க்கின்ற போது ஜலத்திலே ஆவியானவர் அசைவாடினார். நம்ம திருத்துவ ஆலயத்திலே அமர்ந்திருக்கிற தேவ ஜனமே, திருத்துவ கடவுளாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய அவர் என்றைக்கும் அரசாளுகின்றவராய் இருக்கின்றார். இன்றைக்கு குமாரனாய் வெளிப்படுகின்றார். ஆனால் அவர் என்றென்றும் அவர் ஆதி முதல் கொண்டு அவர் இருக்கின்றார். அல்பாவும் ஓவயமாகவும் இருக்கின்றார். ஆதியும் அந்தவுமாய் இருக்கின்றார். எனவே நீங்கள் நானும் அவரை தரிசிக்க வந்திருக்கின்றோம். அப்போ சங்கீதக்காரன் சொல்லுகின்ற போது 9ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் சொல்கிறார், நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களையும் செம்மையாய் நீதி செய்வார். அவர் வருகின்ற நோக்கம் என்ன? தாவீது சொல்லுகின்றார், நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களையும் செம்மையாய் நீதி செய்வார். என்ன? அவருடைய நாமம் நீதிதான் அவருடைய நாமம். கர்த்தருடைய நாமம் நீதி என்று சொல்லி போடப்பட்டிருக்கின்றது. உன்னால் நீதி உள்ள தேவனை நாம் ஆராதிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையும் அநீதிக்கு துணை போகாதபடி, அநீதி உள்ள வாழ்க்கை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அருவருப்பானது. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அநீதிக்கு எந்த சூழ்நிலையும் நாம் துணை போகாதபடி நீதிக்கும் நேர்மைக்கும் நம்மை ஒப்படைத்தவர்களாய் வாழ அழைக்கப்படுகின்றோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். பூலோகத்திலே வாழ்கின்ற உங்களையும் என்னையும் நீதியோடு கூட அவர் நியாயம் தீர்க்க இருக்கிறார். அநேகருக்கு இயேசு என்ற நாமம் ஒரு வியாபார பொருளாக இருக்கலாம். இயேசு என்ற நாமம் ஒருவேளை வியாபார பொருளாக இருக்கலாம். கிறிஸ்துமஸ் வந்தாச்சுன்னா அன்னைக்கு பார்க்குறோம், என்ன பண்ணுறாங்க? கிறிஸ்துமஸ்க்காக என்னென்ன காரியங்கள் குடியில் பாருங்க, எல்லாம் பார்க்கின்ற பொழுது அது ஒளியாக இருக்கலாம். ஒருவேளை ஓவியனுக்கு தான் வரைய போகிற சித்திரத்தின் கருப்பொருளாக இருக்கலாம். அல்லது கவிஞனுக்கு தான் எழுத போகும் கவிதையின் முதல் நபராய் இருக்கலாம். ஒரு சிற்பிக்கு தான் செதுக்கப் போகும் சிலையின் சிற்பிக்கு மாதிரியாக இருக்கலாம். ஆனால் நமக்கோ அதுவல்ல. நமக்கோ ரட்சிப்பாய் இருக்கின்றார், மீட்பராய் இருக்கின்றார். அவருடைய ஜனமாய் இருக்கின்றோம் என்றால் நாம் மீட்கப்பட்ட ஜனமாய் இருக்கின்றோம். மற்றவர்களெல்லாம் அவரை எப்படி பார்க்கிறார்களோ இல்லையோ, அவருடைய பிள்ளையாய் அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்கள் நானும் இன்றைக்கு பெத்லகேமிலே அவர் பிறந்திருக்கின்றார். ஏனென்றால் அவருக்கு மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறது? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அவருக்கு இயேசு என்ற நாமம் எதற்காக கொடுக்கப்படுகின்றது? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கும்படியாய் அவர் வந்திருக்கின்றார். வந்தவர் என்ற நாளிலே நாம் தரிசிப்போம். நிச்சயமாக அவர் கொடுக்கின்ற அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொண்டு வரக்கூடிய நாட்களிலே ஒருவேளை இன்றைக்கு வரைக்கும் நாம் எப்படி வாழ்ந்தோமோ என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு அவருடைய திரு சன்னிதானத்திலே வந்திருக்கின்ற நீங்கள் நானும் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். ஏனென்றால் அவருடைய பெயரிலே ரட்சிப்பு உண்டு, மகிழ்ச்சி உண்டு, நித்திய பேரானந்தம் உண்டு. இயேசு என்ற நாமமே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இயேசு என்ற நாமத்தினாலே நாம் எல்லாவற்றையும் ஜெயம் கொள்ளும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசு ஏதோ மாட்டுத் தொழுவத்தில் குழந்தையாய் பிறந்தவர் மட்டுமல்ல, அந்த நாமம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நாமம். நீங்கள் நானும் அந்த நாமத்தை வைத்து நமக்கு வரக்கூடிய சகல கட்டுகளையும் நாம் தகர்த்தெறியத்தக்கதான தேவ பலத்தையும் தேவ வரத்தையும் நாம் பெற்றிருக்கின்றோம். அவருடைய நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமமும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. எனவே நீங்கள் நானும் அதை பேரானந்தமாய் நாம் பெற்றிருக்கின்றோம் என்று நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். சங்கீதக்காரன் சொல்கின்ற பொழுது 24ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் சொல்கின்றான், அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். யார்? ஆண்டவரை தரிசித்து ஆண்டவரிடத்தில் இந்த நாளிலே அர்ப்பணித்து ஏதோ வந்தோம் கேட்கும் என்று அல்ல. அன்றைக்கு மேய்ப்பர்களுக்கு சொன்ன மாத்திரத்திலே மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்க? இருளிலே இருந்தார்கள். ஆனால் அங்கு வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சத்தை கண்டு பயந்தார்கள். ஆனால் பயப்படாதீர்கள் என்று சொல்லி தேவதூதன் அவர்களை சொல்லி, செல்லுங்கள், உங்களுக்காக ஒரு ரட்சகர் பிறந்திருக்கின்றார். சொன்ன மாத்திரத்திலே அவர் செய்த காரியம் என்ன? எல்லாவற்றையும் உதறிவிட்டு அந்த இருளிலே விட்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஓடோடி போய் அவர் பாலனை தரிசித்தார்கள்.
தரிசித்தார்கள் மட்டுமல்ல, அவர்கள் சொன்ன காரியம் தாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் அங்கு சொன்னார்கள். அன்புக்குரிய தேவ ஜனமே, இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் நானும் ஏதோ வந்தோம் என்றல்ல, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே இடைப்பட்டிருக்கின்றார் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்த அற்புதத்தையும் அடையாளத்தையும் நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அன்றைக்கு மேய்ப்பர்கள், ஒருவேளை செப்பருக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கப்பட்டது, ஆனால் செப்பர் பிகேம் எ மெசேஞ்சர். அவர்கள் மெய்ப்பர்கள் ஒரு மெசேஞ்சராக மாறுகிறார்கள். அவர்கள் செய்தியை கொண்டு செல்கிறவர்களாக இருக்கின்றார்கள். நாம் வந்து செல்கின்றோம். எந்த செய்தியை நாம் கொண்டு செல்ல இருக்கின்றோம்? கொண்டு சென்று மற்றவர்களுக்கு சொல்ல இருக்கின்றோம். கண்டதையும் கேட்டதையும் சொன்னார். தேவ சன்னிதானத்திலே நாம் வருகின்ற போதெல்லாம் ஆண்டவர் பிறப்பை நாம் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்ததின் நோக்கத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே நீங்கள் நானும் நமந்த கர்த்தர் நிச்சயமாகவே அவர் தேவன் நீதியாய் நம்மை நெச்சிப்பார் என்ற இந்த விசுவாசத்துக்குள்ளாக அவர் நீதி உள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நீதியை செய்கின்ற கர்த்தர், நீதி அவருடைய நாமமாய் இருக்கின்றது. எனவே அநீதி நிரந்தரம் அல்ல. உலகத்திலே நாம் நீதிக்காக இருக்கிற போது நமக்கு எல்லா விதத்திலும் பாடுகள் உண்டு, எல்லா விதத்திலும் நமக்கு போராட்டங்கள் உண்டு. எல்லாவற்றையும் நாம் சந்தித்தே ஆக வேண்டும். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து பிறந்து விடவில்லை. அன்றைக்கு முன்னால் நடந்த ஒவ்வொரு தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்டதெல்லாம் நிறைவேறுகின்ற பொழுது அங்கு கன்னி எவ்வளவாய் அங்கலாய்த்தார், யோசேப்பு எவ்வளவாய் அங்கலாய்த்தார். கடைசியாக பிறக்கின்ற நேரத்திலே பிறக்கின்ற இடம் இல்லாதபடி அங்கு எவ்வளவாய் அங்கு பாடுபட்டார்கள். கடைசியாக பிறந்த இயேசுவை தரிசித்தார்கள். யார்? எல்லாரும் தரிசித்தார்கள். கிழக்கிலிருந்து வந்த நட்சத்திரத்தின் மூலமாய் கிழக்கில் வந்த ஞானிகளும் பார்த்தார்கள். இன்னைக்கு நட்சத்திரத்தை நாம் வீட்டில் கட்டிருக்கின்றோமே. இந்த நட்சத்திரம் என்ன சொல்லுகின்றது? இயேசுவை காண்பிக்கின்ற ஸ்தலமாய் உங்களுடைய வீடும் என்னுடைய வீடும் காணப்படுகின்றதா? இயேசுவை அழைத்து வருகின்ற, இயேசுவண்டை மற்றவர்களை அழைத்து வருகின்ற விண்மீன்களாய் காணுகின்றதா? இன்னைக்கு ஆலயம் பூரா இன்னைக்கு அலங்காரம். எல்லாரும் இன்றைக்கு ஒரு தாயார் கேட்டாங்க, எத்தனை மணிக்கு ஆலயம்? புறம் வச்சுருந்தான். வந்தோடனே பார்த்தா, ஐயா எத்தனை மணிக்கு ஆலயம்? வந்திருக்காங்க. 6:30 மணிக்கு ஆரம்பிக்க. எத்தனை மணிக்கு முடியும்? 8 மணிக்கு முடிஞ்சிடும். சரிங்க, வாரேங்க, போயிட்டு. அப்படியாக ஆண்டவர் இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் நானும் மட்டுமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை அறிந்து கொண்டு அவர் தான் இன்றைக்கு எனக்கு எல்லாம் என்று சொல்லி, இயேசுவே என்று சொல்லி இன்றைக்கு அநேகர் இருக்கின்றார்கள். அநேக புரோமஸ்தர்கள் ஒருவேளை நம்மை போல ஆராதனைக்கு வர வேண்டாம், அவர்கள் இருக்கின்ற இடங்களிலே ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். அதை கேட்ட மாத்திரத்திலே அந்த சனமே பரமசனின் திரள் அந்த தூரனை தோண்டி என்ன செஞ்சான்? இன்னத்திற்கு தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி என்ன செஞ்சாங்க? தேவனை துதித்தார்கள். அப்படினால் இன்றைக்கு நாளும் வந்திருக்கின்ற இந்த இரவு வேளையிலே உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி இன்றைக்கு பரம சேனையின் திரள் பாடிக்கொண்டிருக்கின்றார்களே. இன்றைக்கு நம்முடைய பாடல் குழுவும் பாடினார்களே. உடல் பாடல்களை நாம் கேட்டிருக்கின்றோமே. நாம் எதற்காக வந்திருக்கின்றோம்? எல்லாவற்றையும் கேட்ட நாம் அவர்கள் தேவனை துதித்தார்கள். இன்றைக்கு நீங்கள் நானும் வந்திருக்கிற நாம் அவரை துதித்துக் கொண்டு செல்வோம். துதியின் மத்தியிலே வாசம் செய்கின்ற கர்த்தர் நம்முடைய இல்லங்களில் இன்றைக்கு இரவிலே பிறந்து அவர் எதற்காக வந்தாரோ அதை நிறைவேற்ற சித்தமுள்ளவராய் இருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட ஒரு இரவாய் இந்த இரவை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். எனவே அவர் நமக்காக பாலகனாய் இந்த உலகத்திலே அவதரித்திருக்கின்றார். எனவே கிறிஸ்து பிறந்த பண்டிகை என்பது கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததின் நோக்கத்தை நிறைவேற்றுகின்றதா இரவாய் இருக்கின்றது. எனவே இந்த இரவிலே நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை, மீட்பின் அனுபவத்தை, மற்றவருக்கு ஆண்டவரை குறித்து சொல்லுகின்ற ஒரு அனுபவத்தை நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ரேமியா தீர்க்கதரிசனமாய் கொடுத்த அந்த வார்த்தையை நல்ல கர்த்தாவே எங்கள் திருச்சபை எங்களை சிந்திக்க முடியாய், தியானிக்க முடியாய் கர்த்தாவே அழைத்த பொழுதுதான் இந்தவரே ஆவியானவரே அடியேன் மூலமாய் நீர் கர்த்தாவே கொடுத்த வார்த்தைக்காக நன்றி எடுத்திருக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் நீதி உள்ள கிளையாய் வந்திருக்கிறீரப்பா. அது மட்டுமல்ல, உம்முடைய நாமம் நீதி உள்ள கர்த்தருடைய நாமமாய் இருக்கின்றது. கர்த்தாவே, அதை நாங்கள் அறிந்து எங்களுடைய வாழ்க்கையை ஒரு விசை ஆராய்ந்து பார்த்து அப்பா, நாங்கள் உம்முடைய பிறப்பின் பண்டிகை கர்த்தாவே அர்த்தமுள்ளதாய் நாங்கள் அனுசரிக்கத்தக்கதாய் கிருபையாய் ஜெபிக்கிறப்பா. வந்த ஒருவரை திரும்பாதபடி கர்த்தாவே
தேவனை துதித்தார்கள் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து கடந்து செல்ல கிருபையாய் மீட்பர் இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.